வெல்கம் டு மாடி தோட்டம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நைட்ரஜன் ரிச்சான ஒரு ஃபர்டிலைசர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வேறு ஒன்றும் இல்லை, காஃபி நம்ம ஃபில்டர் போட்டுட்டு அந்த வேஸ்ட்டு காஃபி பொடி தான். இதில் நிறைய நைட்ரஜன் சத்து இருக்குங்க. ஏன்னா விதைகளில் நிறைய நைட்ரஜன் இருக்கும். நம்ம காஃபி இங்கிறது ஒரு விதை தான். அதனால் அதில் நிறைய நைட்ரஜன் இருக்கும். நம்ம ஃபில்டர் போட்டு முடிச்சுட்டு அதை நம்ம தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சேமித்து வச்சா, இந்த மாதிரி சேமித்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கம்போஸ்ட் ஆகும், நல்லா டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆச்சுன்னா இதில் இருக்க நைட்ரஜன் வேல்யூ இன்னும் அதிகமாகும்போது நல்லா செடிங்களுக்கு நிறைய நைட்ரஜன் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு சில ஃபங்கஸ்லாம் வரும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்தால் இன்னும் நல்லா நம்ம ஃபாஸ்ட்டாக நடக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபில்டர் போட்டு முடிச்சுட்டு அந்த காஃபி வேஸ்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுடுங்க. 2 வீக்ஸ் போட்டு வைங்க. நல்லா கலரி விட்டுருங்க. அதிலே வாட்டர் ஃபார்ம் ஆகும். வாட்டர் ஃபார்ம் ஆன அப்புறம் அதுவே டீகம்போஸ் ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. டீகம்போஸ் ஆன அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மரத்தில் இந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுடுங்க. நல்லா காஞ்சிடும். வெயிலில் வச்சுடுங்க. ஒரு 2 நாள் காயட்டும். நல்லா காஞ்ச அப்புறம் இந்த மாதிரி நல்லா பொடி ஆகிடும். இதில் அவ்வளோ நைட்ரஜன் இருக்குங்க. நீங்கள் சேமித்து வைக்கலாம். இதை நீங்கள் கீரைங்களுக்கு போட்டால் நல்லா வேலை செய்யும். கீரைங்களுக்கு நிறைய நைட்ரஜன் தேவை. இதை நீங்கள் பூச்செடிங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நிறைய இலைகள் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீட்லிங்ஸோட மண்கலவையிலே நீங்கள் கலக்கலாம். ஏன்னா சீட்லிங்ஸ் நம்ம விதை போட்டு அது வளரும் போது ஃபஸ்ட்டு ஒரு 40 டேஸ்க்கு அது அதோட வெஜிடேட்டிவ் குரோத் தான் இருக்கணும். அதாவது இலைகள் தண்டுகள் தான் நிறைய வளரும் பூ பூக்கிறதுக்கு முன்னாடி. நான் அதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். அதுக்கு நைட்ரஜன் ரிச்சான ஃபர்டிலைசர் இருக்கணும். இது ஆர்கானிக் ஃபர்டிலைசர், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை நீங்கள் அப்படியே காய வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க. எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். இதை ரோஸ் பிளான்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஒரு கைப்பிடி யூஸ் பண்ணலாம். ஒரு செடிக்கு ஒரு கைப்பிடி வீதம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போட்டு வரலாம். இது நம்மளுக்கு செலவே இல்லாமல் கிடைக்கிற ஒரு நல்ல ஃபர்டிலைசர். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.